பாரம்பரியமான ஒரு செல்வந்தர் குடும்பம். இன்னைக்கு அவங்க ஒரு மருத்துவமனை நடத்துறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, ஆரவாரம் விசில் பறந்துச்சு. தலைவரும் அதுக்கப்புறம் 10 லட்சத்துக்கு இவ்வளவுதானான்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிய விசில் பறந்துச்சு. ஒன்னே ஒன்று சொல்ற, கொஞ்சம் மாத்திக்கிறோம். நம்ம எந்த வசதி இல்லாம இன்னைக்கு நான் வெளிப்படையா பேசுறேன். இயக்க நிர்வாகிகள் பல பேர் இருக்கேன். பல பேர் நீங்க நம்மள மாதிரி இயக்கத்து நிர்வாகி எங்கேயும் பார்க்க முடியாது. வைகோ வைகோ வைகோன்னு சொல்லிட்டு இருக்காம பாத்தீங்களா? உங்களாலதான் அந்த இயக்கம். நீங்க கொடுக்கிற ஒரு 1000 ரூபாய் 10 கோடிக்கு சமம் சொல்லுறாங்க. மறுமலர்ச்சி திமுகங்கிற குடும்பத்து பிள்ளைகளா நீங்க? ஒரு தந்தை மகனுக்கு பிச்சை போடுவாங்களா? ஒரு தந்தை தன்னுடைய தம்பிக்கோ தன்னுடைய மகன்களுக்கு பிள்ளைகளுக்கோ பிச்சை போட மாட்டார். வாய்ப்பு என் மகன் என் தம்பின்னு சொல்கிறார். அதனால பிச்சைங்கிற வார்த்தை இனிமே பயன்படுத்தாதீங்க. திராவிட இயக்கத்திலேயே ஒரு உன்னதமான இயக்கம் அது எதுனா மதிமுகங்கிற அதை கொண்டு வரணும். தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரத்தை அதை மாற்றணும். இயக்கத்தில் நடந்த பல துரோகங்கள் பல காயங்களுடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் வைகோ ஏமாந்துடுறாரு, செஞ்சிடறாரு. ஆனா துரை வைகோ அப்படி கிடையாது, யாரும் அவர் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு மாறுபட்ட கருத்து தலைவருக்கு தெரியாத எனக்கு தெரிய போது நெருப்பு மாதிரி யார் அவர் முன்னாடி நிக்க முடியாது. அவரோட ஞானமும் சரி, போராட்ட குணமும் சரி, தியாகமும் சரி. நான் உங்களை மாதிரி ஒரு எளியவன், சாதாரணம் தான். ஏமாத்த போறான், நம்மள முதுகுல குத்த போறான், தெரிஞ்சோ அவர் அரவணைக்கிற குணம் தான் நம்முடைய தலைவர் வைகோ. அவர் ஏகலைவல்ல, இவர் துரோணாச்சாரியரா? கட்டவர்ல கேட்டாங்க துரோணாச்சாரியர் நம்ம தலைவர். எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு சித்தரிப்பு. பொருளாதார உடனே கூப்பிட்டான். அல்ல, நான் மேடை பேச்சு எனக்கு தெரியாது, அடுத்த நான் பேசிச்சு பதட்டத்தில் இருந்தேன். ஆனா இவர் இப்படி பேசியிருக்கிறாரு. ஆமா பேசுறாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இனி எஞ்சிய காலங்கள் அப்ப வரும் வைகோவுக்காண்டி. இனி அடுத்து வைகோவுடைய தம்பிமார்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் இது பண்ண போறேன். இந்த மதிமுகங்கிற இயக்கத்தை தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 இயக்கமா கண்டிப்பா அதை கொண்டு வரதுண்டான முயற்சியை உங்களோடு சேர்ந்து நான் கண்டிப்பா பணியாற்ற போறேன். நான் நம்பர் 1 உடனே நீங்க ஆளுங்கட்சிக்கு வருவேன் அது கிடையாது. உடனே அடுத்து போட்டுவாங்க, எவ்வளோ ஒருத்த போன எடுத்து வைகோ துறை வைக்கொண்டு பேச அப்படி கிடையாது. சேவையில, மக்கள் சேவையில மக்கள் கிட்ட ஜனங்க கிட்ட கேட்டானா மதிமுக ஒரு இயக்கங்க, நல்ல இயக்கங்க, முன்னாடி செஞ்சுட்டு இப்ப அதை விட பல மடங்கு அவங்க மக்கள் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திருச்சி மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி மருத்துவர் டாக்டர் ரோஹியா அவர்களே, என்னுடைய நாடாளுமன்ற பணிகளுக்கு தூண்களாக விளங்குகின்ற 4 தூண்கள் சொல்லலாம். ஒன்று நம்முடைய டாக்டர் ரோஹியா, மற்றொன்று நம்முடைய மாநகர மாவட்ட அண்ணன் வெள்ளமண்டி சோமு, மற்றொருவர் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலர் அண்ணன் கலியமூர்த்தி, மற்றும் நம்முடைய அன்பு தம்பி சகோதரர் தமிழ் மாணிக்கம், மற்றும் இந்த சிறப்புரையாற்றிய நம்முடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் சேரன். இந்த நிகழ்விற்கு முன்னிலை வைக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், திருச்சி மண்டல மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர் ஆசை சிவா, சகோதரர் தமிழ்ச்செல்வன், அன்பு சகோதரர் ஜெயசீலன், அண்ணன் தந்தை தலைவர் வைகோ அவர்களே, மற்றும் எந்த பதவியும் வைக்காமல் வைகோ என்ற ஒரு பெயருக்காக
பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், என் மறுமலர்ச்சி சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்னே ஒன்று, நம்முடைய அன்பு ஷேக் மாமா, காலம் சென்ற அன்பு ஷேக் மாமா அவருடைய எவ்வளவு தலைவருக்கு உறுதுணையா இருந்தார். இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு அதே வழியில் நமது இயக்கத்திற்கு, குறிப்பாக எனக்கு பக்கபலமாக இருப்பவர் டாக்டர் ருகையா. அவரு ஒரு பாரம்பரியமான ஒரு செல்வந்தர் குடும்பம். இன்னைக்கு அவங்க ஒரு மருத்துவமனை நடத்துறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, ஆரவாரம் விசில் பறந்துச்சு. தலைவரும் அதுக்கப்புறம் 10 லட்சத்துக்கு இவ்வளவு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிய விசில் பறந்துச்சு. ஒன்னே ஒன்று சொல்றேன், கொஞ்சம் மாத்திக்கிறோம். நம்ம எந்த வசதி இல்லாம இன்னைக்கு நான் வெளிப்படையா பேசுறேன். இயக்க நிர்வாகிகள் பல பேர் இருக்கேன். பல பேர் நீங்க நம்மள மாதிரி இயக்கத்து நிர்வாகி எங்கேயும் பார்க்க முடியாது. பெரும்பான்மையான பேர் பாத்தீங்கன்னா 90 விழுக்காடு நம்ம நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தலைவருக்காண்டிதான் புது வாழ்க்கையில் இருக்கிறாங்க. எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. சக்திக்கு மீறி அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. சக்திக்கு மீறின்னு சொல்லும் போது பணமத்திரம் கிடையாது, உடல் உழைப்புலையும். பல இடங்களுக்கு நான் போகும்போது வயசானவங்க 70 வயசு 75 வயசு. நான் சமீபத்தில் 2 பேர் கண் பார்வை இல்லாதவங்க 2 பேர். ஒருத்தர் தேனி மாவட்டக்காரர், இன்னொரு தூத்துக்குடி மாவட்டக்காரர். அது ஒருத்தர் முதியவர், இன்னொருத்தருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த கண் பார்வை இல்லாத அந்த புதுவூர் போத்திராஜ் நினைக்கிற அந்த தம்பியோட பேரு. சமீபத்தில் நான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போகும்போது நம்முடைய ஒன்றிய செயலாளருடைய தாயார் மறைவுக்கு நான் அந்த வீட்டுக்கு போறேன். அப்போ அந்த பையனை நிறைய பார்த்திருக்கிறேன் நான். அப்போ அவர் சொல்றாரு, இந்த அவருடைய போனை கண் சொல்றாரு, கண் தெரியாது, ஆனா இந்த மாநாட்டுக்காண்டி இப்பவே அவருடைய விளம்பரங்கள், அவருடைய அந்த அறிவிப்புகள் எல்லாரும் இந்த மாநாட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு அந்த பதிவை காமிக்கிற பதிவு எப்ப ஏத்துறாருன்னா வாய் மூலியமா சொல்லி அந்த பதிவு ஏத்துறாரு. அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா பல இடங்களுக்கு போறனால நம்முடைய இப்ப கூட இந்த மேல ஏறார் ஒரு முதியவர் புலவர் தியாகராஜன். தலைவருக்கு கை ஒடிஞ்ச மாதிரி அவருக்கு அதே நேரத்தில் கை ஒடியுது. தலைவர் மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இன்னைக்கு அந்த ஒடிஞ்சு இன்னைக்கு அவர் புதுசா இதாகல. தலைவருக்கு மேல தூக்க முடியாது அந்த கையை. அவருக்கு அதேதான். தலைவரை போல தொண்டர்கள் எல்லாத்தையும் நான் சத்தம் போட்டுறேன், நீங்க தலைவர் மாதிரி ஏன் இப்படி இருக்கிறீங்க, உடம்ப பார்த்துக்கோன்னு சொன்னேன் நான். இப்ப கூட மேடைக்கு வந்தார். தள்ளுமுறையில 2 பேரும் தடுமாறிட்டார். அப்படி பொருளாதாரம் இல்லையா முடிஞ்ச வரைக்கும் செய்யறாங்க. உடல் வலிமை இல்லையா கடைசி மூச்சு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காண்டி தலைவர் வைகோக்காண்டி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க செயல்களால் செயலாற்றிட்டு இருக்கிறாங்க. பல பேருக்கு நிர்வாகிகள், இன்னொன்று பாத்தீங்கன்னா தொண்டர்கள். நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் இருக்கு. ஒரு மறுமலர்ச்சி திமுகங்கிற ஒரு உன்னதமான இயக்கத்துல நான் அந்த நிர்வாகியா இருக்கிறேன், கிளை செயலாளர் இருக்கிறேன், பகுதி செயலாளர் இருக்கிற ஒரு அந்தஸ்து. அது மிகப்பெரிய அந்தஸ்து. எம்எல்ஏ எம்பியோட மிகப்பெரிய அந்தஸ்து மதிமுகங்கிற ஒரு இயக்கத்துல உன்னதமான நிர்வாகிக்கிற ஒரு அந்தஸ்து. ஆனா அடிப்படை அந்த தொண்டை இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. சுவரொட்டியில பேர் இருக்காது. தலைவர்கள் பேசும்போது கூட அது சொல்ல மாட்டாங்க. ஆனா வைகோ வைகோ வைகோன்னு சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, உங்களாலதான் அந்த இயக்கம். நீங்க கொடுக்கிற ஒரு 1000 ரூபாய் 10 கோடிக்கு சமம் சொல்லுறாங்க. இனிமேல் எந்த நிகழ்வு இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி தொண்டர், ஒரு நிர்வாகி, அது 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி, இல்ல 1 கோடி அதே கைத்தட்டல் தான் இருக்குது. நம்முடைய அன்பான வேண்டுகோளை சொல்றேன் நான். மனசுல சொல்றேன் நான், மனசுல சொல்றேன் நான். ஒரு நம்முடைய தம்பி பாலசசிகுமாரோ இளைஞரணி செயலாளர் ஆசை தம்பியோ 2 பேரும் ஒரே மாதிரி கருத்து சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்க இன்னைக்கு ஒரு மாநில மாவட்ட செயலாளர், மாநில மாணவர் அணி செயலாளர், மாநில இளைஞர் அணி செயலாளர், நாங்க இந்த பதவி வந்திருக்கு, எங்களுக்கு தலைமை இவ்வளவு தூரம் பொறுப்பு கொடுத்திருக்குன்னா அது தலைவர் போட்ட பிச்சைன்னு சொன்னாங்க. அது ஒரு மாறுபட்ட கருத்து. எனக்கு தலைவருக்கு கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னாரு, என் பின்னாடி வந்தீங்கன்னா பட்டம் தகுதி கிடைக்காது,
ஒரு முள்ளும் கல்லும் நிறைந்த பாதை. சிறைச்சாலைக்கு நீங்க போக வேண்டியது இருக்கும், பல வருஷம் நிற்க வேண்டியது இருக்கும், கண்ணீரும் செந்நீரும் சிந்த வேண்டியிருக்கும். இதுக்கு சித்தமானவர்கள், இதுக்கு தயாரானவர்கள் என் பின்னாடி வாங்கன்னு சொன்னார் தலைவர். அப்படி இருந்தோம் இந்த இயக்கத்தை தன்னை நம்பி வந்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகளை, ஊராட்சி மன்ற தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரே, ஒன்றிய அமைச்சர் பதவிகளை கொடுத்திருக்கிறார். தனக்கு வந்த அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் பதவியை சகாக்களுக்கு கொடுத்தார். தனக்கு வாய்ப்பிருந்த 100% வெற்றியும் தெரிஞ்சு கூட அவருடைய அந்த எம்பி, சிவகாசி எம்பி இந்த வாய்ப்பு வந்து ஒரு சாதாரண தொண்டன் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் கொடுத்தார். முடிஞ்ச வரைக்கும் அது இல்லாம நம்முடைய இயக்க தோழர்கள், கிளை செயலாளர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கட்சியில கஷ்டப்படுறவங்களா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வீட்டு பிள்ளைகளுக்கு கல்லூரியில சீட்டு, ஏதாவது மருத்துவ செலவா முடிஞ்ச வரைக்கும், பெருசா பொருளாதாரம் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிருக்கிறார். அவருக்கு எல்லாமே நீங்க குழந்தைங்க தான். மறுமலர்ச்சி திமுகங்கிற குடும்பத்து பிள்ளைகள் தான் நீங்க. ஒரு தந்தை மகனுக்கு பிச்சை போடுவாங்களா? ஒரு தந்தை தன்னுடைய தம்பிக்கோ தன்னுடைய மகன்களுக்கு, பிள்ளைகளுக்கு பிச்சை போட மாட்டார். வாய்ப்பு, என் மகன் என் தம்பின்னு சொல்கிறார், அதனால பிச்சைங்கிற வார்த்தை இனிமே பயன்படுத்தாதீங்க. நான் உண்மையிலே சொல்றேன். சசிகுமாரோ ஆசை தம்பியோ அந்த பிச்சைன்னு சொல்லும் போது அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த இயக்கம் தலைவருடைய சாதனைகள் எதுவா இருந்தாலும் சரி, முல்லைப்பெரியா இருந்தாலும் ஸ்டெர்லைட்டா இருந்தாலும் சரி, நீங்க எதுவா இருந்தாலும் இத்தனை சாதனை, தலைவருடைய சாதனைகள், இந்த இயக்கத்துடைய சாதனைகளுக்கு ஒரே ஒரு காரணம், முக்கிய காரணம், நீங்க மதிமுகவுடைய தொண்டர்கள் தான் சொல்லுவேன் நான். அது எப்படி பிச்சை சொல்லலாம்? தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய சக ஒரு சகோதரர் சொல்றாரு, தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. பல நேரங்கள்ல வயசு மூத்தவங்க கூட சொல்லுவாங்க, அண்ணன் சொல்றாங்க, தலைவர் சொல்றாங்க, சின்ன தலைவர் சொல்றாங்க. நான் ஒரு வித்தியாசமே யோசிக்கிறேன். நான் இது திராவிட இயக்கம் தான் இருந்தாலும் இந்த அண்ணன், தலைவர், ஐயா, சகாக்கள், நாம் அனைவரும் சகாக்கள். அதை நம்ம கொண்டு வர, அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரணும். திராவிட இயக்கத்திலேயே ஒரு உன்னதமான இயக்கம் அது எதுனா மதிமுகங்கிற அதை கொண்டு வரணும். தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரத்தை அதை மாற்றணும். காசு இருந்தா தான் சீட்டு, இந்த ஜாதிக்கு அந்த சீட்டு, அதெல்லாம் மறந்து மக்கள் சேவை, இதை வச்சுதான் இந்த அரசியல் நம்ம நடத்தணும் நான் சொல்றேன். நான் இன்னொரு நிறைய பேர் அது ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க. ஃபேஷன் சொல்ல முடியாது, ஒரு மனக்குமுறல்கள். இயக்கத்தில் நடந்த பல துரோகங்கள், பல காயங்களுடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒண்ணு நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் வைகோ ஏமாந்துடுறாரு, செஞ்சிடறாரு, ஆனா துரை வைகோ அப்படி கிடையாது, யாரும் அவரை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு மாறுபட்ட கருத்து தலைவருக்கு தெரியாத எனக்கு தெரிய போது. நான் கேட்கிறேன், நாட்டுல ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரியை தவிர்த்து நம்ம சுதந்திரவாதிகள் இது வரைக்கும் 12 பிரதமர்களை உலுக்கியவர் நம்மளுடைய தலைவர். நெருப்பு மாதிரி யார் அவர் முன்னாடி நிக்க முடியாது. அவரோட ஞானமும் சரி, போராட்ட குணமும் சரி, தியாகமும் சரி. நான் உங்களை மாதிரி ஒரு எளியவன், சாதாரணம் தான். எப்படி அவருக்கு இல்லாத எனக்கு இருக்கும்? கிடையாது. நான் ஏமாற மாட்டேங்கிறேன், ஒத்துக்கிறேன். நான் ஓரளவு எனக்கு அந்த ஞானம் உண்டு. ஆனா தலைவருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். நம்முடைய டாக்டர் ரோஹே சொன்ன மாதிரி ஒரு பார்வையிலே கண்டுபிடிச்சிருவார். ஒரு பார்வையில கண்டுபிடிச்சிருவார். எந்த நோக்கத்துக்கு நீங்க வந்திருக்கா, எதுக்காண்டி செயல்பட கண்டுபிடிச்சிருவார். ஆனால் ஏமாத்த போறான், நம்மள முதுகுல குத்த போறான் தெரிஞ்சோ அவர் அரவணைக்கிற குணம் தான் நம்முடைய தலைவர் வைகோ. எப்படி யூதாஸ் இயேசுநாதருடைய அந்த அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் ஒருத்தர் யூதாஸ் தான் துரோகம் பண்ணான் இயேசுநாதர். யூதாஸ் துரோகம் பண்ணுவான்னு தெரிஞ்சோ பல பேர் சொன்னாங்க.
இவங்களுக்கு சொல்லப்போம் இதனாலதான் உங்களுக்கு மரணம் சொன்னாங்க. இருந்தாலுமே கடைசி வரைக்கும் அவனையும் அவனையே இந்த யூதாசியும் மன்னிச்சு கடைசி வரைக்கும் எந்த வித்தியாசமும் காமிக்கல. அப்படிப்பட்ட ஒரு 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 தெய்வ ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் நம்முடைய தலைவர் வைகோ. அதனால தயவு செய்து அவரை ஏமாத்திடலாம் துறை வைக்கோவை ஏமாத்த முடியாது சொல்லாதீங்க. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் அரவணைக்கிறாரு. தன் வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் தான். ஒரு வீட்டுல தகப்பனா இருக்கு 4 பசங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதம். ஒருத்தர் சில பேர் அயோக்கியான இருந்தான், எவ்வளவு செஞ்சும் கடைசி இதாகிறான். ஆனா அந்த மகனும் தன்னுடைய மகன் தான், இருக்கிற வரைக்கும் என்னுடைய மகன் தான் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு குணத்தை படைத்தவர் தான் நம்முடைய தலைவர் வைகோ. இன்னொரு நம்முடைய ஒரு சம்பவம், போன மதுரை மாநாட்டில் நம்முடைய இப்ப நமக்கு பல சங்கடங்களை உருவாக்கி இருக்கிற துணை பொதுச்செயலாளர் அவருடைய உரையில பேசும் பொழுது மகாபாரதத்துல ஒரு கதாபாத்திரம் ஏகலைவன் என்கிற கதாபாத்திரத்தை பத்தி சொல்றார். சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தை காமிக்கிற மாதிரி சொல்றார். ஆனா அதுல பல அர்த்தங்கள். மகாபாரதத்துல ஏகலைவன் என்கிற ஒருத்தர் இருந்தாரு. அதுக்கு அந்த கதையில ஏகலைவன் பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர். அவருக்கு அந்த வில்வித்தையை கத்துக்கணும்னு ஆசை. சின்ன வயசு அவர் சின்ன அவருடைய சிறிய அந்த வயசுல ஒரு ஆர்வம். துரோணாச்சாரியர் தான் பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் அந்த போர் முறைகளை கத்துக் கொடுக்கிறார். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அர்ஜுனனுக்கு உண்டான அந்த வல்லமை தெரியும் உங்களுக்கு. அந்த வில்ல செலுத்துற அந்த வல்லமை அர்ஜுனன், அதாவது காண்டீபியம்னா இருக்கு அந்த பேர் உண்டவர். அப்போ எல்லாரும் கௌரவர்களும் பாண்டவர்களும் அந்த அந்த கத்திட்டு இருக்கும் போது இந்த பையன் வரான். வந்துட்டு, ஐயா எனக்கும் நீங்க எனக்கு பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சொல்ற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு சொல்லும் போது துரோணாச்சாரியார் சொல்றாரு, இது சத்திரியருக்கு உண்டான இது, அதனால உன்னுடைய குலத்துக்கு இது ஒவ்வாது, அதனால கண்டிப்பா நான் கத்துக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிடுறாரு. பல வருஷங்கள் ஓடிடுது. ஒரு இடத்துல பாண்டவர் கௌரவர்கள் அவருடைய திறமைகளை காமிக்கும் பொழுது சுருக்கமா சொல்றாரு. அதையும் சொல்லிட்டு போற தலைவர் பல சொல்லி இருக்கிறார், சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த இடத்துல ஏகலைவனுடைய அந்த வில்வித்தையை பார்த்து இவன் அர்ஜுனனுக்கு நிகரா இருக்கிறானே, இவன் நாளைக்கு வந்த அர்ஜுனனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு கேட்கிறாரு. நான் என் பேர் ஏகலைவன் அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ என்ன உனக்கு இங்க திறமை, உனக்கு அபார திறமை இருக்கு, இது எங்க கத்துக்கிட்டா, உன்னுடைய குரு யாருன்னு கேட்கறாங்க. அப்போ அவர் சொல்றாப்புல, பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்தையா, உங்ககிட்ட தான் நான் கேட்டேன், நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுடைய பொம்மையை உங்களுடைய பொம்மையை வச்சு அதுக்கு முன்னாடி நான் இந்த வில்வித்தையை நான் பயின்று நான் இன்னைக்கு இதா இருக்கேன்னு சொல்லும் போது துரோணாச்சாரியர் கேட்கிறார், என்ன சொல்றாரு? அப்ப என்ன வச்சுதான் நீ இந்த வில்வித்தையை கத்துக்கிட்டியான்னு சொல்றாரு. ஆமா, நான் தான் உனக்கு குரு. அப்ப நான் குரு வச்சுதையா நான் கேட்டா என்ன வேணா கொடுப்பியான்னு கேட்கிறார். துரோணாச்சாரியோட சூழ்ச்சி. ஏகலைவன் நல்லவன், அவங்க சொல்றான், சரியா நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் சொல்லும் போது, கட்டவர் இல்லாம அந்த வில்ல நீங்க செலுத்த முடியாது, உன்னுடைய கட்ட விரல வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்ட விரல அந்த நிமிஷத்துல அறுத்து கொடுத்துறான் ஏகலைவன் மனச. ஆனா அதுக்காண்டிதான் அர்ஜுனனுக்கு போட்டியை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏகலைவனுக்கு அந்த அந்த விரலை எடுத்துடுறார். மாநாட்டில் பேசும்போது நம்முடைய சகோதரர் துணை பொதுச்செயலாளர் அவர் சொல்றாரு, நான் ஏகலைவன் பாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அடுத்த பேச வர எனக்கு ஒரு பதட்டமா இருந்ததுனால இப்ப அந்த பதட்டம்லாம் கிடையாது. அன்னைக்கு அந்த மாநாட்டில் நான் பேசுறதுக்கு ஐயோ நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் எனக்கு ஒன்றும் கேட்கல. சில நாட்களுக்கு பிறகு சங்கொலியை படிக்கும் பொழுது உரையை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சி. மதுரை மாநாட்டில் தான் ஒரு ஏகலைவன், அப்ப அவர் ஏகலைவன்ல இவர் துரோணாச்சாரியரா கட்டவர்ல கேட்டாங்க. துரோணாச்சாரியர் நம்ம தலைவர் எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு சித்தரிப்பு.
நான் பொருளாளருக்கு உடனே கூப்பிட்டேன். அண்ணன், நான் மேடை பேச்சு எனக்கு தெரியாது, அடுத்த நான் பேசிச்சு பதட்டத்தில் இருந்தேன். ஆனா இவர் இப்படி பேசியிருக்கிறாரு. ஆமா பேசுறாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படிப்பட்ட ஒரு உடனமான தலைவர்! தனக்கு வந்த மந்திரி பதவியில் பதவி கொடுத்திருக்கிறார், தனக்கு வந்த நாடாளுமன்ற பதவியை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு அடுத்த வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உன்னதமான மனிதர். அவரை போய் எப்படி கோலாச்சாரியம் சித்தரிக்கிறார்? என்ன கொடுமை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சத்தம் போட்டவர் என்ன பண்ணிட்டு கேட்டேன். முன்னோருக்கு தொண்டர்களுக்கு அப்பாவிகள், அவங்களுக்கு தெரியாது. ஆனா நான் சொன்னதான் அன்னைக்கு தலைவருக்கு ஒரு இது சொல்லுவோம்னா கர்ணன் சொல்லுவோம். நம்ம கர்ணன் சொல்லணும். மகாபாரத ஒரு பாத்திரத்தை யார் கர்ணன் சொல்லணும். ஏன்னா அதையே நான் சொல்லிடுறேன். கர்ணன் பிறக்கும் ஒரு சூரிய கடவுளுடைய புத்திரன் மகன், சூரிய கடவுளுடைய மகன் கர்ணன். பிறக்கும் போது சூரிய கடவுள் அவனுக்கு கவச குண்டலத்தில் கொடுத்துடுறார். அந்த கவச குண்டலம் இருக்கிற வரைக்கும் கர்ணனுக்கு மரணமே கிடையாது. குருசேத்திர போர் பாண்டவ படைகளோ கௌரவ படையோ போது. அப்போ என்னன்னா கர்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் கர்ணன் சபதம் எடுக்கிறார். பாண்டவர்கள் யாருக்கு எல்லாரும் யாரும் மறந்து கிடையாது. அர்ஜுனனை தவிர மற்ற யாரும் கொல்ல மாட்டேன்னு ஒரு வாக்குறுதி தாயார் குந்திதேவி கொடுத்துறார். அப்போ கர்ணன் மூலியமா அர்ஜுனனுக்கு ஒரு மரணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்ஜுனனுடைய தந்தையார் இந்திரன் ஒரு சூழ்ச்சியில் என்ன பண்றாருன்னா, ஒரு அந்தர பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு கர்ணன் கிட்ட வர்றாப்புல. பிச்சைக்கார வேஷம் கர்ணனுடைய ஈகை குணம், எது கேட்டாலும் கொடுக்கிற அந்த ஈகை குணம் தான் கர்ணனுக்கு. அப்போ அந்த பிச்சைக்கார வேஷம் போட்டு கர்ணா, நான் ஒரு அந்தரர், எனக்கு ஒரு உதவி எனக்கு வேணும்னு சொல்லி, என்ன வேணும் கேள்வி கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, உங்களுடைய கவச குண்டலம் எனக்கு வேணும்னு சொல்லும் போது கர்ணனுக்கு புரியல. எதுக்கு கவச குண்டலத்துக்கு பிச்சைக்காரத்துக்கு இந்த பிச்சைக்காரத்துக்கு கவச குண்டலம் சொல்லும் போது ஏற்கனவே சூரிய கடவுள் ஒரு சொல்லியிருக்கிறார், உன்னை இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு, உன்னை ஏமாத்தி இந்த கவச குண்டலத்துல வாங்குறதுக்கு வருவாங்க, நீ அதை கொடுத்துறான்னு சொல்லி யாருக்கே சொல்றாரு. புரிஞ்சிருது இது இந்திரன் தான் இந்த அந்தரர் வேஷம் போட்டு வந்திருக்கான்னு நல்லா தெரியுது. இருந்தாலுமே எதை கேட்டாலும் மறுக்காம கொடுக்கிற குணம் இல்லையா கர்ணன். அதனால என்ன பண்றாருன்னா, அந்த கவச குண்டலத்தையே உடம்புல பிச்சு ரத்தம் ஓடுது, பிச்சு கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அதுதான் கர்ணன். மரணமே என்றாலும் அந்த ஈகை குணம் கொண்டவர் தான் அந்த கர்ணன். தலைவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம், எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை நம்முடைய மூத்த நிர்வாகிகள், சக நிர்வாகி சக ஒரு தோழர் தவறு செய்யும் போது, இயக்கத்துக்கு துரோகம் செய்யும் போது சொல்லும் போது கூட தலைவர் அந்த கர்ணன் மாதிரி இத்தனை வருஷம் நல்லா இருந்துட்டான், நமக்கு உதவியா இருந்திருக்கிறான், நம்ம அதை மட்டும் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கர்ணன் போன்ற அந்த ஈகை குணம் கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர். இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நம்ம போயிட்டு இருக்கிறோம். நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா அங்கீகாரம் வேணும் ஆசை இருக்கு. அந்த அங்கீகாரம் பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயக்க கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்தணும். அது நம்ம ஒரு கஷ்டமான காலத்தில் இருக்கிறோம். நம்ம தலைவருக்கு முன்னாடி மாதிரி அவரால் இயங்க முடியல, வயது மூப்பு. நான் இப்பதான் வந்திருக்கேன், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் ஒரு எளியவன் தான். அது வர்ற காலங்களில் என்னுடைய தன்மைகளை இனிய உயர்த்திக்கிற முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு மாநாடு வேற மதிமுக மாநாடுங்கிறது நம்ம பேர் எடுத்திருக்கிறோம் நம்ம பல காலகட்டங்கள்ல. ஆனா இது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குகின்ற ஒரு மாநாடு. மதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பினிஷ் ஃபோர்ஸ், அவங்களுக்கு பெரிய கிடையாது. மறுமலங்கட்டாக தலைவர் வைகோக்கு வயது மூப்பாயிருச்சு அப்படின்னு பல இன்னைக்கு இணையத்துல பல பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ற விதம் தான் நம்முடைய திருச்சி மாநாடு. கண்டிப்பா நம்மளால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு.
நான் அரசியல் பேச்சாளர் மாதிரி வர்ணனை சொல்லி வர்ணனை பேச்சு கொடுக்கிறவங்க கிடையாது. நான் ஒரு உண்மை மாதிரி ஒரு சக தொண்டனா சொல்றேன். நான் கண்டிப்பா நம்மளால முடியும். தமிழக அரசியலே திரும்பி பார்க்கிற மாதிரி நம்முடைய ஒரு சிறப்பான முறையில அந்த மாநாடு நடத்த முடியும். எப்படி? திட்டமிடல் 7 மண்டல செயல்முறை கூட்டங்கள் நடத்திருக்கோம். நம்ம கொங்கு மண்டலத்துல திருப்பூர்ல நடத்தணும். நானே எதிர்பார்க்கல. மண்டலத்துல 2000 பேர், வெளியில 1000 பேர் கட்சிக்காரன். அங்க கூட பெண்கள் கூட்டம் ரொம்ப கம்மி தான், 30-40 பேர் தான். இது எல்லாம் கட்சிக்காரன். கொங்கு மண்டலத்துல சமீபமா எந்த நிகழ்ச்சியும் நம்ம நடத்தல. அங்க அவ்வளவு பெரிய கூட்டம் கொங்கு மண்டலத்துல ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அடுத்து இங்க மதுரை மண்டலத்துல, மதுரை மண்டலம் சொல்லவே தேவையில்லை. நம்ம அந்த பூமியில இருக்கிறாங்க. எது எடுத்தாலும் சிறப்பா செய்யற ஒரு ஆற்றல் பெற்றிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அங்கேயே பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் செயல் வீரர்கள் கூட்டாங்க. அடுத்தபடியாக நம்முடைய நெல்லை மண்டலம் சாத்தூர்ல நடைபெற்றது. அங்கேயும் இதே மாதிரி அரங்கம் கிட்டத்தட்ட அரங்கத்துக்குள்ள 2000 பேர் இருக்கிறாங்க. வெளியில ஒரு 2000 பேர் இருப்பாங்க. நாற்காலி இதே மாதிரி எல்இடி ஸ்கிரீன் போட்டு அங்க 2000 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மண்டல செயல்முறை கூட்டம் நடத்தும் போது ஒரு புதிய ஒரு உத்தியோக இறக்கு மாத்திரம் கிடையாது, உங்கள் அனைவருக்கும் அது வந்திருக்கு. நேற்று சென்னை மண்டலத்துல நம்ம திருவள்ளூர்ல நடத்தணும். அங்கேயும் அவ்வளோ சிறப்பா நடந்தது. இன்னைக்கு திருச்சி மண்டலம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தினாலே மாநாடுன்னு சொல்லிடுறாங்க சில பேர், சில கட்சிகள். அவ்வளவு ஒரு எழுச்சி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மண்டல வாரியா, மாவட்ட வாரியாக, ஒவ்வொரு மாவட்ட செயலரும் பகுதி வாரியாக, ஒன்றிய வாரியாக எத்தனை வாகனங்கள், எத்தனை தோழர்கள் வர்றாங்க. நம்முடைய இயக்கத்தோழர் மட்டும் கிடையாது, வைகோடைய அனுதாபிகள் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் இருக்கிறான். நம்முடைய நிர்வாகிகள் கம்பிதான், தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனா வைகோ ஒரு நல்ல மனிதர். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு இயக்கம், தமிழ்நாட்டுக்கு தேவையான இயக்கம் மதிமுக சொல்ற 1 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்கள நீங்க ஒருங்கிடுங்க. கட்சிக்காரர் மாவட்ட செயலர் செய்ய முடியாது. ஒவ்வொரு கிளை செயலர், ஒவ்வொரு ஒன்றிய செயலர், ஒவ்வொரு பகுதி செயலர், உங்க பகுதியில் இருக்கிற அந்த மக்களிடம் சொல்லுங்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த இயக்கம் ஆற்றிய அந்த பணிகள் சொல்லுங்க. தலைவருடைய அந்த சோதனை காலங்கள், தலைவருடைய சாதனைகள் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லி அந்த கூட்டத்தை கொண்டு வாங்க. சும்மா நம்ம மற்ற இயக்கங்கள் மாதிரி குவார்டர் பிரியாணி கூட்டம் கிடையாது மதிமுக. எது இருந்தா அதுல கொள்கை உறுதி இருக்கும். மாநாட்டுக்கு நீங்க 3 லட்சம் பேர் 4 லட்சம் வந்தாலுமே அந்த 4 லட்சம் பேரும் கடைசி தலைவருடைய அந்த நன்றி வணக்கம் சொல்ற வரைக்கும் அந்த நாற்காலில உட்கார மாதிரி கொள்கை உறுதிப்படுத்த ஒரு தோழர்கள் அழைத்து வர வேண்டும். அது முக்கியம். இப்பவே ஒரு திட்டமிடல் இருக்கணும். கடுமையான பணி மைக்ல பேசிடலாம். ஒவ்வொரு கட்சிக்காரர் இப்பவே இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய உறவுகள் கிட்ட சொல்லுங்க. இப்படிப்பட்ட இயக்கம், இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இந்த நேரத்தில் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த கருத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க முக்கியமான இன்னைக்கு நமக்கு அங்கீகாரம் வேணும். இந்த கட்சி நல்லா நினைக்கிறோம். ஆனா அதை விட தமிழகத்துக்கு தேவை மதிமுகங்கிற ஒரு இயக்கம். கடந்த காலத்தில் நம்ம என்னதான் சாதனைகள் செஞ்சிருக்கோம். அந்த தலைவர் என்னென்ன செஞ்சிருக்கிறார். முல்லை பெரியார் இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டா இருந்தாலும் சரி, நியூட்ரினோவா இருந்தாலும் சரி, அடிக்கிட்டே போகலாம். நான் தான் சொன்னேன். நம்முடைய மாவட்ட செயலாளர்கிட்ட நான் இங்க திருச்சி மண்டல மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லும் பொழுது வர்ணனை வார்த்தைகள் வேண்டாம். அது எதுவும் செய்யாத அரசியல்வாதிக்கு அது வேணும். நம்மளை பற்றி ஒவ்வொரு தட்டி போடிய தலைவருடைய ஒவ்வொரு சாதனை வழிகள் சொல்லுறாரு. மக்களும் சொல்ல வேண்டும் நம்முடைய தலைவருடைய சாதனைகள் போன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்களே பார்த்திருக்கலாம். இங்க இருக்கிற தட்டி போடல எதுலையுமே வர்ணனைகள் இருக்காது. ஒவ்வொரு தட்டி போடியும் தலைவருடைய அந்த 61 வருஷத்துல அவர் செஞ்ச சாதனைகள் தான் இருக்கும். சாதனைகள், தியாகங்கள். இது போன்று நீங்க எல்லாரும் சிந்திச்சு நீங்க கண்டிப்பா செயல்படணும். நான் இப்போ பேசும்போது கூட எங்கேயும் பொறுத்த வரைக்கும் நான் பெருசா தயார் பண்றது கிடையாது. தயார் பண்றதுக்கு நேரமும் கிடையாது. அடுத்தடுத்து செயல்கிற கூட்டம். தலைவர் மாதிரி அவர் நடமாடும் பல்கலைக்கழகம், ஒரு என்சைக்ளோபீடியா, எங்க வராலும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி டக்கு டக்குன்னு வராது. நமக்கு இது கிடையாது. மனசுல இருக்கப்பட்டது அப்படியே பேச வேணாம்.
முடிஞ்ச வரைக்கும் இங்க திருச்சியில பொறுத்திருக்கு, திருச்சியில் மையம் கொண்டிருக்கிற ஒரு கருத்து சொன்னார். அது நம்முடைய ஆடுகிற முருகன் தெரியல, மையம் இங்க தான், ஆனா சுத்திக்கிட்டே தான் இருக்கிறேன் நான். திருச்சியில ஏன் மையம் கொண்டிருக்கேன்னா, எனக்கு கிடைக்கிற பேர் எனக்காண்டி கிடையாது, உங்களுக்காக, அந்த இயக்கத்துக்காக. அதே நேரத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இயக்கத்தோருக்கு ஒரு உதவியா அவங்க தட்ட முதல் கதவை படுத்துக்கிறார் வைகோ என்ன கூப்பிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நீங்க பதிவுகளை பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் செயலாற்றிட்டு இருக்கிறேன் நான். ஆனா நீங்க பல பேர் சொல்லும் போது இயக்கத்தின் அடுத்த தலைமுறை அடுத்த தலைவர் சொல்றீங்க, தயவுசெய்து கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் அனைவரும் தோழர்கள், காம்ரேட்ஸ். ஒரு வித்தியாசமான பார்வை, கொஞ்சம் கம்யூனிசம் இருக்கிறதுல என்கிட்ட ஆரம்பத்தில் எனக்கு இயற்கையாகவே கொஞ்சம் இந்த கம்யூனிஸ்ட் புத்தி நிறைய உண்டு. சில எல்லாம் சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அடுத்து அவங்க ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னடா அடுத்து வர காலங்கள்ல இந்த இயக்கத்தை நல்ல ஒரு உயர்ந்து எடுத்து கொண்டு போன நம்ம. என் வாழ்க்கையில ஒரு சின்ன நிகழ்வு, என்னுடைய மகன் வருண் வைகோ அவன் 6 வயசு இருக்கும்போது டென்னிஸ் பக்கத்துல போய் விளையாண்டுட்டு இருந்தான். என்னுடைய மனைவி பார்த்துட்டு, எப்பா எல்லாரும் சொல்றாங்க நல்லா விளையாடுற, இயற்கையாவே நல்லா விளையாடுறவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, அதனால அவனை உற்சாகப்படுத்துன்னு சொல்றாங்க, நீங்க ஏதோ ஒரு நாள் போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு நாள் 2 நாள் போறேன். பிறகு அவருடைய கலந்துக்கிற போட்டிகள் போகும்போது அவன் ஜெயிக்கிறான். ஆனா ஒரு 2 ரோடு கூட தாண்ட மாட்டான். ஆனா நல்லா ஒரு அவனுக்கு ஆற்றல் இருக்கு, அது நல்லா தெரியுது. அதன் பிறகு 6 வயசுல இருந்து கிட்டத்தட்ட அவன் 12 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அவங்க கூட நான் பயணிச்சேன் நான். அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால அதனால அவன் அதை கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் படிப்பு ரொம்ப நல்லா படிப்பான். ஆனா அவன் அந்த 12 வயசு அவன் அந்த டென்னிஸ் அந்த போட்டியில் கலந்துக்கிற வரைக்கும் கடைசியா முடிக்கும் போது தமிழ்நாடுடைய நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர் அவன் முடிச்சான். அந்த 6 வருஷம் பொறுத்த வரைக்கும் நாளையில 4:30 மணிக்கு 5 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன், நானும் அவனை எந்திரிச்சிருவேன். ஆனவன் சூரியன் வரதுக்கு முன்னாடி நாங்க அந்த கிரவுண்ட்ல இருப்போம். நாங்க கடுமையான பயிற்சி, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயிற்சி. சாப்பிடுறத கூட சொல்ற காரணம் சாப்பிட்டு போவான் அவன். ஸ்கூல்லயும் பொறுத்த 2 கிளாஸ் அவன் கட் பண்ணிடுவான், ஏன்னா அவனுக்கு பயிற்சி அவ்வளவு பயிற்சி. கீழே திருவனந்தபுரத்துல இருந்து மேல வடக்குல இருக்க அந்த டேராடூன் வரைக்கும் அனைத்து போட்டிகளிலும் நாங்க கலந்து போனாங்க. இறுதியில முடிக்கும் போது தமிழ்நாடு நம்பர் 1 முடிச்சேன். என்னோட 6 வருஷம் பையனுக்காக நான் செலவழிச்சேன். வருண் வைகோ அது ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப விஷயம், என்னுடைய அப்பா மகனுக்குள்ள அந்த ஒரு பாசம். ஆனால் அடுத்து எனக்கு வயசு 52 ஆயிடுச்சு இன்னைக்கு. இனி எஞ்சிய காலங்கள் அப்ப வருண் வைகோவுக்காண்டி, இனி அடுத்து வைகோவுடைய தம்பிமார்களுக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் இது பண்ண போறேன். இந்த மதிமுகங்கிற இயக்கத்தை தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 இயக்கமா கண்டிப்பா அதை கொண்டு வரதுண்டான முயற்சியை உங்களோட சேர்ந்து நான் கண்டிப்பா நான் பணியாற்ற போறேன். நான் நம்பர் 1 உடனே நீங்க ஆளுங்கட்சிக்கு வருவேன், அது கிடையாது. உடனே அடுத்து போட்டுவாங்க, எவ்வளோ ஒருத்த போன எடுத்து வைகோ துறை வைக்க பேச, அப்படி கிடையாது. சேவையில, மக்கள் சேவையில மக்கள் கிட்ட ஜனங்க கிட்ட கேட்டானா மதிமுக ஒரு இயக்கங்க, நல்ல இயக்கங்க, முன்னாடி செஞ்சுட்டு இப்ப அதை விட பல மடங்கு அவங்க மக்கள் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு உன்னதமான இயக்கம், தமிழகத்துக்கு தேவையான இயக்கம் அப்படி சொல்ற விதத்துல நம்பர் 1 இயக்கம் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. டக்குன்னு ஏதோ எடுத்து ட்விஸ்ட் பண்ணி கட் பண்ணி போட்டுறானுங்க. ஆனா எது நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும் சொல்றேன். நான் அரசியலுக்கு வருவது நினைச்சனா, நாடாளுமன்ற உறுப்பினர் நினைச்சனா, இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சிறந்த உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஜனங்க பேசுவாங்க நினைச்சனா, எல்லாம் அவன் செயல். எது நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்றேன். நான் தலைவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர், அரசியலுடைய கடைசி அவருடைய அத்தியாயத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், புடாசரவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியில் இருந்தோம். தலைவருடைய பங்களிப்பால அன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி. தலைவர் டாக்டர் கலைஞர் அதை உணர்ந்துதான் தலைவர் அன்னைக்கு பெயில் எடுத்து வெளிவர சொன்னார். ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதன் பின் சில கருத்து வேறுபாடுனால நம்ம
கூட்டணி மாறணும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி, அதன் பின் நம்ம சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி மாறணும். அப்போ என்னன்னா உங்களை மாதிரி பல பேர், பல இயக்க தொண்டர்கள், நம்முடைய மூத்த பலருடைய வற்புறுத்தல், அந்த கூட்டணிக்கு போனா 40 தொகுதிகள் கிடைக்கும் நமக்கு. இயக்கத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. சில கஷ்டங்கள் இருந்தது அந்த கூட்டணியில், யாருக்கும் இருந்த திமுக சில கஷ்டங்கள் இருந்தது. அப்போ ஒரு தலைவருக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்காண்டி, இயக்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றிருக்காண்டி அன்னைக்கு அந்த நம்ம திமுக கூட்டிலிருந்து வெளியேறணும். ஆனால் அன்னைக்கு தலைவருக்கு ஒரு பேர், மிஸ்டர் கிளீன்கிற ஒரு பேர், அவருடைய கரைபடியாத கைகள் இன்னைக்கு இருக்கிறார். ஆனா அன்னைக்கு அந்த கூட்டணி மாறும்போது ஒரு அவதூறுகள் நம்ம அந்த ஒரு இதுல இருந்து நம்ம திரும்பி நம்ம மீளவே முடியல. அன்னைக்கு ஒரு பல விதமான ஒரு அவதூறுகள் பேசி அன்னைக்கு நம்மள ரொம்ப அன்னைக்கு நம்ம இறங்கினதான் திரும்பி நம்ம முயற்சி பண்ண கண்டிப்பா வருவோங்கிற நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் அந்த தவறு நடந்துடக்கூடாது. எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டணியில் சேர்ந்தனமோ, இந்த இயக்கம் 10 பதவிகளுக்கான இயக்கமா கண்டிப்பா கிடையாது. தலைவர் அப்படி கிடையாது, நம்மளும் அப்படி கிடையாது. சட்டமன்ற தேர்தல் இல்லையா, எதுவும் இல்லையா, பரவாயில்ல, மக்கள் மன்றத்தில் போராடுற ஒரு இயக்கம் தான், தலைவர் தான் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. எந்த காரணத்துக்காக இந்த கூட்டணி சேர்ந்தனமோ, மதசார்பின்மை, ஜாதி மதங்களை வச்சு மக்களை பிளவுபடுத்துற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறதுக்காண்டி திராவிட இயக்கங்கள்ல ஒரு வலுவா இருக்கிற ஒரு இயக்கம் திமுக இயக்கம், அவங்களால எதிர்க்க முடியுங்கிற காரணத்துக்காண்டி நம்ம இந்த கூட்டணியில சேர்ந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் கடந்த 8வது வருஷத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம தலைவர் இருக்கிற இன்னும் அந்த காரணங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லலாம், பல குறைபாடுகள் சொல்லலாம். நமக்கு இந்த மாதிரி கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டம், சங்கடங்கள் சொல்றோம். சொந்த கட்சிக்குள்ளேயே நமக்குள்ள போட்டி இருக்குல்ல, சொந்த கட்சிக்குள்ளேயே போட்டி, பொறாமை, வன்மம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டணி இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஆமா சில கஷ்டங்கள் இருக்கும், சில கஷ்டங்கள், சில வன்மங்கள் இருக்கதான் செய்யும். ஆனால் தொலைநோக்கு பார்வை, the bigger objective, the larger objective என்னது, இந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டை வளர்ந்துடக்கூடாது. அதுக்காக இந்த கூட்டணியில் இருக்கிறோம். நம்ம தலைவருக்கு ஒரு அவப்பேர் உருவாக்கக்கூடாது, மறுபடியும் ஒரு அவப்பேர் உருவாக்குற சூழ்நிலை நம்ம உருவாக்க கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுல உறுதியாக இருக்கிறோம். அதுல எந்த வித இது இருக்கக்கூடாது. தலைவர் எடுக்கிற முடிவு அதுதான், அந்த முடிவு தான் இறுதி முடிவு, அதுதான் இறுதி முடிவு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு சுத்தம். மதிமுக காரங்களே பாத்தீங்கன்னா மனசு சுத்தம் தான், அவனுக்கு ஒளிவு வரைவு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் தலைவர் கட்டளையிட்டாரா, மரியாதை இல்லையா இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டாருப்பா, நம்ம கடமையை செய்யணும்னு சொல்லி உழைக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள், நம்முடைய இயக்க தோழர்கள், அதுக்கு நம்ம எந்த இதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆகையால் வருகின்ற நீங்க நாட்கள்ல பொறுத்த வரைக்கும் எதுக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்மளை குற்றம் சாட்டுற மாதிரி நம்ம ஏதோ பேசியிருக்கும், முக்கியமா நிர்வாகிகளா இருக்கட்டும், பொறுப்பு இருக்கும், கண்டிப்பா அதை செஞ்சிடக்கூடாது. அதே வேளையில உங்களுடைய ஆதரவு புரியுது, நம்ம வளர்ந்து வருகிறது, கண்டிப்பா தலைவருடைய உழைப்பு, தியாகங்கள் வீண் போகாது. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் எனக்கு இறைவ நம்பிக்கை இருக்கு, இயற்கையை கூட வச்சுக்கோங்க, இது வீண் போகாது. எது நடக்குமோ கண்டிப்பா அது நடக்கும், நல்லவே நடக்கும் நினைப்பணும் நீங்க. ஆகையால் உங்களுக்கு பொறுத்தவரை உங்களுக்கு தன்மானம் தேவையா, சுயமரியாதை தேவையா, அங்கீகாரம் தேவையா, நீங்கள் கூட்டணி இயக்கத்தினர் உற்சாகம் பெறும் வகையில், உத்வேகம் பெறும் வகையில், எதிரடிகள் அதிரும் வகையில், சாம்பலிருந்து எழுந்த நெருப்பு பறவை, பீனிக்ஸ் பறவை போல மறுமலர்ச்சி திமுக மீண்டு வந்து விட்டது என்ற தமிழ்நாடு அரசியல் எண்ணும் வகையில் திருப்பு முறை தரும் திருச்சியில் அலைகடன பிறவோம், உத்வேகம் அடைவோம், நம்பிக்கை பெறுவோம், அங்கீகாரத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.